and welcome to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? prawn வச்சு ஒரு ஈஸியான சீஸியான garlic prawn தான் இன்னைக்கு செய்ய போறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஒரு pan வெச்சுக்கலாம். இந்த prawn dish செய்யறதுக்காக நான் 250 grams prawn எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் பட்டரை சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம் panல. இப்போ prawns ஒண்ணொண்ணா நம்ம எடுத்து இதல ஃப்ரை பண்ணிக்க போறோம். இந்த prawnsல ஆல்ரெடி நான் சால்ட்டும் பெப்பரும் சேர்த்து நல்லா mix பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிருந்தேன். அதை இப்போ சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா கோல்டன் பிரவுன் ஆன உடனே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதே பேன்ல தான் நம்ம ஃபுல் டிஷ்ஷையும் செய்ய போறோம். ஸோ இப்போ அதே பேன்ல கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டை சின்னதா கட் பண்ணிருக்கேன். அதை இப்போ சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஒரு 150 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ் கிரீம் இப்போ சேர்த்து குக் பண்ண விடலாம். சீஸ் இப்போ சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 2 கியூப் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்க இன்னும் ஜாஸ்தியா சேர்த்தணும்னா கூட சேர்த்துக்கலாம். இன்னும் யம்மியா சீஸியா இருக்கும். 1/2 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நல்லா திக் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் பெப்பரும் சேர்த்து நம்ம அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பட்டர்ல ஃப்ரை பண்ணி வச்சிருந்த prawns இப்போ சேர்த்துக்கலாம். டிஷ் ஆல்மோஸ்ட் டன். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா நீங்க சப்பாத்தி இல்லை நான் கூட சாப்பிடலாம். அருமையா இருக்கும். அண்ட் உங்களுக்கு பாஸ்தா பிடிக்கும்னா கூட பாஸ்தாவை நல்லா வேக வச்சு இது கூடயே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா பர்ஃபெக்டான prawn பாஸ்தா ரெடி ஆயிடும். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து கார்னிஷ் பண்ணிக்கலாங்க. இந்த கன்சிஸ்டன்சி கிடைச்சோன்னே நீங்க ஸ்டோவை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. பாத்தீங்களா, பட்டர் எல்லாம் அப்படியே தெரியுது. ரொம்ப யம்மியா இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து கார்னிஷ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். சீஸி garlic prawn ரெடியோ ரெடி.